சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்வர் விஜய் அவருக்கு கொடுத்த அதிரடியான அதிர்ச்சி தரும் ஒரு எச்சரிக்கை. ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக சவுக்கு சங்கர் அவர் சொன்னதையொட்டி அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதன் காரணமாக இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படின்னு எல்லாருமே அலற ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகபட்சம் அவங்களுடைய பதவியை கூட பறி போகலாம். அந்த மாதிரியான ஒரு அபாயத்தை இப்போ சவுக்கு சங்கர் அவர் எச்சரிக்கை செய்ததை தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு. அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ அப்படி சவுக்கு சங்கர் முதல்வர் விஜய் அவருக்கு கொடுத்த அந்த எச்சரிக்கை தான் என்ன அதிரடியான நடவடிக்கை இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க எல்லாருமே ஏன் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதே போல் திமுக ஆட்சி காலத்திலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், முக்கியமாக போலீஸ் துறையில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே தமிழக அரசு அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து அவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய வாகனம், அதாவது ஜீப், இனோவா கார், முக்கியமான அரசியல் தலைவர்கள் அவங்க பயன்படுத்துகிற மாதிரியான சொகுசு வாகனம், இந்த மாதிரியான வாகனம் எல்லாமே அரசு தரப்பு அவங்களே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே நாள் ஒன்றுக்கு அந்த வாகனத்தையும் கொடுத்து அதுக்கு பெட்ரோல் செலவையும் மாதம் மாதம் தமிழக அரசு அவங்களே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அதிகாரிக்கு ஒரு வண்டி அப்படின்னா பரவாயில்ல, கடந்த 10 வருஷத்தில் மட்டும் ஒரு அதிகாரிக்கு 4-5 வாகனம் அப்படின்னு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், போலீஸில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள் இப்படி ஒவ்வொருத்தருமே அரசு அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற வாகனத்தை ஒவ்வொருத்தருமே 4-5 வாகனங்கள், இந்த மிகப்பெரிய அதிகாரிகள் அவங்க எல்லாருமே அரசு வாகனத்தை நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே ஒருத்தருக்கு குறைச்சி 3-4 வாகனங்கள், அரசு வாகனங்கள், அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு, அரசு வேலை பயன்பாட்டுக்காக கிடையாது, சொந்த செலவு, அவங்களுடைய பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு, மனைவியார்கள் அவங்க வெளியே போயிட்டு வர்றதுக்கு, இப்படி நிறையா விஷயத்துக்கு கிட்டத்தட்ட அரசு வாகனம் 2-3 வாகனங்களை ஒரு அதிகாரி அவங்க கீழே வச்சுக்கிட்டு, அரசு வேலைக்கு மட்டும் அவங்க ஒரு வாகனம் வச்சுக்கிட்டு மிச்ச 2 வாகனங்களை சொந்த செலவுக்காக நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிகாரிகள், நிறையா அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் கொண்டு வந்தார். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க எல்லார்கிட்டையும் இருந்து பறிமுதல் பண்ணாலே அதுவே அரசுக்கு நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் மிச்சமாகும். அந்தளவுக்கு அந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் எரிபொருளும் நம்ம அரசு தான் செலவு பண்ணுறாங்க. அந்த வண்டிக்கான மெயின்டெனன்ஸ், இப்படி நிறைய விஷயத்தை அரசு தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு வண்டி தரலாம், 3-4 வாகனங்கள் எதுக்கு? அந்த வாகனத்துக்கு ஓட்டுறதுக்கு டிரைவர் செலவும் ஆகுது. அவங்களுடைய வீட்டு குழந்தைகள், அவங்க வீட்டு பெண்கள் எல்லாரையுமே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அரசு வாகனம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அதிகாரிகள் இவங்க எல்லாருமே. இது எல்லாத்தையுமே முதல்வர் விஜய் அவர் தடுத்து நிப்பாட்டினாலே அதிகாரிகள் எல்லாருமே விஜய் அவர் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு செலவு மிச்சமாகும். நாள் ஒன்றுக்கே சில கோடி ரூபாய் மிச்சம் ஆகும் தமிழக அரசுக்கு. மக்கள்கிட்டையுமே நல்ல பேர் ஏற்படும் அப்படின்னு சவுக்கு சங்கர் கடந்த 3-4 நாட்களுக்கு முன்னாடி தான் முதல்வர் விஜய் அவருக்கு இந்த ரிக்வஸ்ட்டை அவர் வச்சிருந்தார். இப்படி இருக்க இன்னைக்கு சாயந்தரம் முதல்வர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் போயிட்டு சென்னைக்கு திரும்பினதையொட்டி இப்போ இந்த அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அரசு அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நபர்கிட்ட ஒரு வாகனத்துக்கும் அதிகமான வாகனம் இருந்தால் எல்லா வாகனத்தையுமே கொண்டாந்து அரசு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த முக்கியமான உத்தரவு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறப்பிச்சிருக்காரு. அப்படி கொடுக்காம அரசுக்கு தெரியாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க, ஒரு நபருக்கு ஒரு வண்டிக்கு மேலே வாகனத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகபட்சம் உங்களுடைய பதவி கூட பறி போகலாம். அதனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு அதிகாரிக்கு ஒரு வண்டி மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வண்டிகள் எல்லாத்தையுமே கொண்டாந்து தமிழக அரசுக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அதற்கான எல்லா ஆவணங்களுடன் சேர்த்து கொண்டாந்து ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு இந்த உத்தரவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி பிறப்பிச்சிருக்காரு. ஸோ பிறப்பித்த உடனே பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக அவங்க சொந்த செலவுக்கு மட்டும் இல்லாமல் குடும்ப செயல்பாடு, மற்ற பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் அரசு வாகனம் அவங்க செலவுலையே சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஏன் போலீஸில் கூட மிகப்பெரிய அதிகாரிகள் இந்த மாதிரி சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்தா அவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்து எல்லா வாகனத்தையுமே திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழக அரசு அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த வாகனங்கள் எல்லாத்துக்குமே ஓட்டுறதுக்கு டிரைவர்கள், அந்த டிரைவர் சம்பளமும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு தான் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு 2, 3 வாகனங்கள ஒரு அதிகாரி மட்டுமே வச்சுக்கிட்டு, பெட்ரோல் செலவும் அரசு தான், வாகனம் ஓட்டுற டிரைவர் செலவும் அரசு தான். ஆனா, அவங்க பயன்படுத்திக்கிறது சொந்த செலவு அப்படின்னு, இந்த மாதிரி பல வருஷமா கடந்த 10 வருஷத்துக்கும் மேலா நடந்துகிட்டு இருந்த விஷயத்துக்கு, இப்ப நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர் சொன்னதையொட்டி இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி அதிரடியான முடிவை எடுத்திருக்காரு. இத கேட்ட அரசு அதிகாரிகள் எல்லாருமே அலற ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் அவருக்கு கீழ இப்ப தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம பணம் போக்கு இருக்கோ, லஞ்சம் நடக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் அரசுக்கு மக்கள் பணம் தேவையில்லாம செலவு நடக்கிறத, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இது கண்டிப்பா சவுக்கு சங்கர் அவர் முதல்வர் விஜய் அவருக்கு கவனத்தை கொண்டு வந்ததை ஒட்டி இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவருக்கும் கண்டிப்பா இந்த நேரத்தில் இந்த விஷயம் மூலியமா ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர் சொன்னதையொட்டி இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.